நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமானு அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம், அவங்க கர்மா அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஆனால் என்ன கர்மா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும். சரிங்களா? அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, குட் ஆர் பேட் கர்மான்னு சொல்லுவாங்க. நல்ல கர்மாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசா புத்தி நல்லாயிருக்கும், கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கெட்ட கர்மாவில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலைமை படுமோசமாக இருக்கும். அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, மேஷம் முதல் மீனம் வரைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ 1 கோடி பேர்த்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ராசியில் 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் ஒரு 2-3 லட்சம் பேர்த்துக்கு செட் ஆயிரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது. சரிங்களா? அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், என்ன வயசு, உங்கள் வயசு என்ன, ரொம்ப முக்கியம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம், ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா, நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்ருக்கீங்களா, இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் சொல்லிடலாம், இதுதான் நடக்கும், இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா, குரு டிசம்பர் 5ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து. கேது சிம்ம ராசிலையும், ராகு உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார். இந்த சுக்கிரனோட மாற்றம், சூரியனோட மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், குரு 5ஆம் தேதி உங்களுக்கு மிதுன ராசிக்கு போகிறனால ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கடகம். காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசியில் இருந்த குரு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கே போயிடுவார். ஒரு ராசிக்கு ராஜயோகாதிபதி கிரகம் செவ்வாய், ஒரு ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துலேருந்து இந்த மாதம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். சரிங்களா? ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு அதாவது போட்டி பொறாமை எதிர்ப்புகள் இதெல்லாமே இருந்தாலுமே இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு செவ்வாய் 6ல் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு தனாதிபதி சூரியன், அந்த சூரியனும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. வருமானம் வரும், பணம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதேமாதிரி சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் எப்போ 6ஆம் இடத்துக்கு போவார்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நடுப்பகுதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போகிறது அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. சரிங்களா? ஏன்னா பாவகிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது, பெரிய நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தாது. கேட்ட கடன் கிடைக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியெலாம் போயிட்டாங்கன்னா குடும்பத்துக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க, செலவு பண்ணுறதுக்காக கேட்ட கடன், இதெல்லாம் கேட்ட உதவி இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்கும்னு அர்த்தம். அப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. ஏன்னா கடகராசிக்காரங்க படாத கஷ்டம், ஏகப்பட்ட கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க, எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அத்தனையும் உங்களுக்கு கடந்த ஒரு 2.5-3 வருஷமாக நடந்தது. ஆனால் இந்த டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறனால ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை, இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பும் ஒரு சில பேர்த்துக்கு உருவாக்கி தரும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். நல்ல நண்பர்கள், புதிய நண்பர்கள் இதெல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. எதிர்பார்த்த வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, வேலை கிடச்சிருக்காது, உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க, கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க. நீங்களே அவ்வளோ ஒரு மன உளைச்சலையும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி
அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு உருவாகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் அதிபதி சுக்கிரன். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அவரு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த மாதம் வந்து 6ஆம் இடத்துக்குள்ளே ஒரு 3 கிரகம் சம்மந்தப்படுறதுனால அந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கிடைக்கும்னு உங்களுக்கு காமிக்குதுங்க. அதனால் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சனி வந்து சனி ராகு, செவ்வாய் ராகு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் 6ஆம் இடத்துல இருந்தால் தான் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு இடையூறுகளும் வேலை விஷயமாக உங்களுக்கு பணப்பிரச்சனைலாம் கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, செவ்வாய் உங்கள் 6ஆம் இடத்துக்கு போய் சுக்கிரனும் போகிறனால ஒரு பெருகு மங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ வேலை விஷயங்களில் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை வராது, வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் மாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வேலை மாற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, சரிங்களா? பெரிய பாதிப்பெல்லாம் வராது. ஒரு சில பேர்த்துக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள், பல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, சரிங்களா? பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாவே போகுங்க. இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, மேலதிகாரிக்கு உங்களுக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு, கருத்து மோதல் இதெல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம், சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். பெருசாக பாதகம்னு சொல்லிட முடியாது. சில நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது இந்த மாதம் நிச்சயமாக பார்ப்பீங்க, சரிங்களா? உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய, ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக அமைஞ்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.